ஹாய் குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தேவங்கோட எஃப்எஃப் தான். சி இஸ் மை செகண்ட் லைஃப் சீசன் 2ல் பார்ட் 12. ஓகேவா? ஸோ ரொம்ப 22 பார்க்க பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு அப்போ தான் ஸ்டோரி நாங்கள் ஓகே. அண்ட் ஸோ எனக்கு புரியுது, நான் ஜிகோ எதுவும் போடலை, ஜிகோட மற்ற ஸ்டோரியும் போடலை. என்ன பண்ணுறது, நீங்கள் சப்போர்ட் பண்ணலை. ஸோ அதனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அது தேவையில்ல, இனிமேல் அந்த ஸ்டோரி வேண்டாம். ஸோ யாருக்கும் பெருசாக கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம இன்னும் நிறைய ஸ்டோரி பார்க்கலாம். என் நெக்ஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஹாட்ஸ்டாருக்குள்ளே தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு இப்போலாம் வந்துட்டு சேனல் ரன் பண்ணணுமானே ஒரு டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா வியூஸும் போகிறதில்ல. ஒன்றுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னொன்றுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எத்தனை பேர் ஐடோல் மாமா ஸ்டோரி பார்த்தீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் இது ஒன்றுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக தான் நான் தேவங்கடத்தை மட்டும் போட்டுக்கிருக்கேன், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ சாரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, இந்த இதில் வந்துட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, இனிமேல் ஸ்டோரிலாம் போட தேவையில்ல, பேசாமல் ஷார்ட்ஸ் மட்டும் போடலாம், ஸ்டோரிஸை இக்னோர் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா, எதுக்கு டைம் வேஸ்ட்டு, அதனால தான் ஓகே. ஸோ எனக்கும் ஒர்க் ப்ரெஷர். ஸோ அதனால் ஸ்டோரிஸை ஸ்டாப் பண்ணிட்டு இதெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டு மற்ற ஷார்ட்ஸை மட்டும் எடிட் பண்ணி போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்ப்போம், நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு எல்லாமே. ஸோ பட் என் மூளைக்குள்ளே ஏகப்பட்ட ஸ்டோரி, அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. ஏன்னா எனக்கு ஒழுங்கான டைம் கிடைக்கல. டைம் கிடச்சிச்சுன்னா நான் எல்லாம் பண்ணிடுவேன். பட் என்ன பண்ணுறது, சிச்சுவேஷன் அப்படி ஆகிப்போச்சு. இந்த லட்சத்தில் நம்மளுடைய செகண்ட் ஆனிவர்சரிக்கு வேறு வீடியோ போடலாமான்னு வேறு யோசிச்சுக்கிருக்கேன். போகடாடே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சாரிங்க, வேறு ஒன்றும் இல்லை. சாரி, இவ்வளோ நேரம் பேசிட்டு மன்னிச்சிருங்க. ஸோ ஏன்னா நான் இதில் சொல்கிறேன் அப்படின்னா, இதை தானே நீங்கள் மோஸ்ட்லி எல்லோரும் இதை தான் பார்க்குறீங்க. ஸோ அதனால தான் இதில் பேசியிருக்கேன். எங்கே ஸ்கிப் பண்ணாலும் இவள் பேசிக்கிட்டே தான் நடப்பான், வாயை மூடவே மாட்டான், அப்படி தானே? அது ஒன்றும் இல்லைங்க, நான் கொஞ்சம் அப்படி தான். சரி, ஓகே. இவ்வளோ எல்லாரும் பேசாமல் ஸ்டோரிக்கில் போகலாமா? படப்பட்ட இதை கம்ப்ளீட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அதில் இது கன்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இப்போ வந்துட்டேன், நீங்கள் அப்படியே அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப அலறீங்க. அப்படி அழும்போது நம்ம டேம் வாங்கின மாதிரி, ஹே அல்லாதடி அல்லாத, இல்லை எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாரு, ஏன் தப்பு தான், என்னோடய தப்பு தான். நான் தான் உங்ககிட்ட கொஞ்சம் ரூடாக அப்படியே ஒன்று அடிச்சிட்டேன். அந்த கோபத்தில் நீ என்ன பேசுகிறது எனக்கே தெரியும், எனக்கு தெரியும். நீ டிட்டுவை எந்த அளவுக்கு பார்க்குற அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், சரியா? அப்படி இருக்கும்போது நீ உன் மனசுலேருந்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டேன், டிட்டு விட்டு போகிறேன்னு. பட் என் மேலே அந்த கோபத்தில் நீ டிட்டுவை கவனிக்காம, என் தப்பு தான், நான் அப்படி சொல்லியிருக்கவே கூடாது. அவன் இருக்கானோ இல்லையோ, நான் எப்படி அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்? கோபத்தில் என்ன வேணாலும் சொல்லலாமா? பாவம், அவனுக்கு எதுவும் தெரியாது. அம்மா இல்லை, என்னை அம்மாவாக பார்த்தான். ஆனால் நான் ஒயன் அப்படியெல்லாம் இல்லை ஒயன், எனக்கு புரியுது. நீ ஏன் இவ்வளோ அவன் மேலே? என் தப்பு தான், என்னோட தப்பு தானே. அவனுக்கு ஒரு அம்மாவாக இருக்க தகுதியே இல்லை. என்னையே அம்மான்னு சுற்றி வரான். ஆனால் அவனுக்கு நான் ஒரு நல்ல அம்மாவே இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் அவன் மூஞ்சி கூட பார்த்து பேசவே மாட்டான் அப்படின்னு போய் சொல்லி அழறீங்க. ஸோ டேம் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிடு. ப்ளீஸ் அழாத. என்னோட தப்பு மட்டும்தான், முழுக்க என்னோட தப்பு தான் அது, புரியுதா? ப்ளீஸ், சாரிடே, அழாதடே. நான் டிட்டுவை சமாதானப்படுத்துறேன். அவன் புரிஞ்சிக்க மாட்டான், கண்டிப்பாக புரிஞ்சிக்க மாட்டான். ஏன்னா அவன் சின்ன பையன். அந்த சின்ன பையனால் எதுவுமே அவ்வளோவா புரிஞ்சிக்க முடியாது. அவன் பார்க்குறத தான் நம்புவான், கேட்குறத தான் உண்மைன்னு அப்படி இருப்பான். ஒன்றும் பண்ண முடியாது. நான் எப்படி இப்போது அப்படியே பழைய மாதிரி அவன்கிட்ட இருந்தாலும் அவனுக்கு உறுத்தும். அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு அவனுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். பாவம் அப்படின்னு நம்ம இருக்கும். சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே ஹக் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ரொம்ப அழறீங்க. ஸோ அந்த டைம் பார்த்து
அந்த பக்கம் அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு இஷா வந்துடுது. ஸோ இஷா வந்ததுமே அப்படியே பார்க்குது. ஸோ அப்படி நிற்கிறப்ப டேங் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காரு. ஸோ இஷாவா செம்ம கடுப்பு அதுக்கு. அப்படியே என்ன பண்ணனா, டேங் என்ன பண்ணியிருக்க நீ அப்படின்னு டேங் அப்படியே பார்க்குறாரு இஷாவை. அது இங்கே பாரு, ஓவராக பண்ணியிருக்க நீ, ஏதோ ஒரு தடவை அந்த தப்புக்காக நீ இப்போ வரைக்கும். இஷா ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்பு, ஓகே கிளம்பு. நான் வயன் கிட்ட பேசிக்கிறேன், புரியுதா? உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நீ கிளம்பு. என்ன டேங் ரொம்ப ஓவராக பண்ணுறேன்? நேற்று வந்தவளுக்காக என்ன என்ன? ஆமாம் போதான் சொல்கிறேன், கிளம்பு. உடனே நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ நீ ஒன்றும் பேச வேணாம், நீ என்கிட்ட எதுவும் பேச வேணாம். நீ பண்ணு நீ எவ்வளோ தூரம் போகிறேன்னு நானும் பார்க்குறேன் டேங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. சொன்னீங்களா ப்ளீஸ் நீங்கள் கிளம்புங்க இங்கேருந்து. ஏய் அப்படிலாம் என்னால் உங்களுக்கும் பிரச்சனை பாருங்க, வேண்டாம் இது போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏய் அப்படிலாம் இல்லை, பாரு தப்பு என்னோடதாக இருக்கும்போது நான் தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிள், நான் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பேசாமல் எழுந்து அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஆனால் ஆளுக்கு இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனையில் இருக்கமே, என்ன பண்ணுறது? எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது. சே அப்படின்னு சொல்லி அப்படியே அவர் ஸ்கூலுக்கு போகிறாரு. அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டிட்டுவை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. சாங்க போய்ட்டு டிட்டு அப்படியே ரொம்ப சோகமாக அப்படியே வரப்ப அவங்க டீச்சர் அப்படியே டாங்கிட்டேன், சார் உங்கள் பையனுக்கு என்னாச்சு? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அப்படி தான் நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க. என்னாச்சு டிட்டு ஓகே? அப்படியே நல்லா தான் டாடி இருக்கேன். என்னன்னு தெரியல, ரொம்ப சோகமாக இருக்கான், ஒழுங்காக சாப்பிடலை, எதுவுமே பண்ணலை, அப்படியே இருக்கான், என்னமோ இருக்கான், பாருங்கள் எப்படி இருக்கான்னு. அடையோட்டாங்க. டேய் என்னடா, அதான் நான் சொல்லிட்டேன்ல வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம். அப்படியே உங்கள்கிட்ட டீச்சரா இங்கே பாருங்கள் சார், உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை குழந்தைங்க வரைக்கும் கொண்டு வராதிங்க, புரியுதா? உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் சண்டை அப்படின்னா குழந்தைங்கள வச்சு ஏன் சண்டை போடுறீங்க? அவங்களுக்கு அது ரொம்ப தெரியும் தானே, அவங்களுக்கு தான் அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு சண்டை போடுறீங்க, அவங்களுக்கு அது தெரியாது, அதனால் அவங்களால அது முடியாது. நீங்கள் பண்ண ஏதோ ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? ப்ளீஸ் உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம், பசங்க முன்னாடி இப்படி பண்ணாதீங்க. பாருங்கள் நீங்கள் பண்ண அந்த சின்ன வேலைனால இன்றைக்கி நாள் ஃபுல்லாக அவன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? ஸோ இதனால் தான் நான் சொல்கிறேன், ப்ளீஸ். அப்படியே ஓகே மேம், சாரி, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ டேங் அப்படியே டிட்டுவை தூக்கிட்டு, டேய் டிட்டு ஏன்டா அப்படிலாம் பண்ணுற? என்னடா ஆச்சு உனக்கு? நல்லா தானடா இருந்த? அது ஒன்றும் இல்லைடா, இப்போ நானும் மம்மியும் கூட ஓகே, அவன் இப்போது ஓகே சொல்கிறேன், நானும் சாரி சொல்லிட்டேன். சாரியெல்லாம் சொல்லி இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சுடா, உங்களுக்கெல்லாம் என்னது? பாருங்கள் அவங்க என் மம்மி இல்லை. டேய் ஏன்டா அப்படிலாம் சொல்கிற? வயனோட அம்மானு நீ தானே சொல்லுவ? அப்படி இருக்கும்போது இல்லை 6 மாதத்தில் போயிடுவாங்களா? அப்படிலாம் இல்லைடா, அவங்க போக மாட்டாங்க. இங்கே பாரு, அப்படியே போனாலும் டாடி விட்டுருவேனா? போக விட்டுருவேனா? நீங்கள் விட்டுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு மம்மி முக்கியம் இல்லை, இஷா தான் முக்கியம். அந்த இஷாவும் சொல்லிட்டு இருந்தா, காலையிலேயே நான் ஃபோனில் அவள் யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருந்தா, இந்த ஒயனை எப்படியாவது இங்கேருந்து அனுப்பணும், ஒயனை இங்கேருந்து எப்படியாவது அனுப்பணும், அவளுக்கும் இப்போ விருப்பம் இல்லை இங்கே இருக்க, டேங்குக்கும் விருப்பம் இல்லை, எப்படியாவது அந்த விஷயத்தை மட்டும் கணக்காக முடிச்சிட்டா இந்த ஒயனை எப்படியாவது அனுப்பிடலாம் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதோட நான் எப்படியாவது டேங்கை சமாளிச்சுப்பேன், ஏன்னா டேங்க்கு நான் தான் முக்கியம், வேறு எதுவும் இல்லைன்னு அவள் சொன்னான். அதானே உண்மை. உங்களுக்கு என் மம்மியை விட இஷா தான் முக்கியம். டே எங்கே நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் ஒயன் மம்மி வேணுமா அந்த இஷா வேணுமா? அப்படியே டாங்க. டே இஷாவை எப்படா விட முடியும்? இஷாவை எப்படி ஒயனுக்காக நான் எப்படி இஷாவை விடுவேன்? அவ்வளோதான். ஸோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எங்கள் அம்மாவை விட்டுருவீங்க, ஒயனம்மாவை விட்டுருவீங்க, என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நான் உங்கள் கூட தானே இருக்கணும். அதனால் என்னை அறியாமலே எனக்கே தெரியாமல் எங்கள் அம்மா என்னை விட்டு போயிடுவாங்க. அப்படி தானே? வேண்டாம், நான் இப்படியே இருக்கிறேன், என்னை விட்டுருங்க.
சரியா? நான் பழைய மாதிரியே இருக்கிறேன். பழைய மாதிரி நீங்களும் இருங்க. என்னை கண்டுக்காமல் எப்படி வேணாலும் போனாலும் அப்படியே இருங்க டாடி, ஒன்றும் இல்லை அப்படின்னு போய் சொல்லி அப்படியே கீழே இறங்கி அப்படியே போய் காரில் உட்காராரு. ஸோ அவங்க அப்படியே வந்து உட்காந்து, டேய் ஏன்டா அப்படிலாம் பேசுகிற, பெரியத்தனமாக பேசாத, வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சிக்க விருப்பம் இல்லை டாடி, தெரியாமலேயே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, தெரிஞ்சால் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் இப்போதுலேருந்தே என் மம்மியும் நான் இக்னோர் பண்ணுறேன். நான் பழகிக்கிறேன். என்னை அதிகமாக பாசம் காட்டிட்டு போயிடுவாங்க, அப்புறம் நான் தான் கஷ்டப்படணும். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி அழறாரு. சொல்லிட்டாங்க, டே அழாதடா டிட்டு கண்ணா, அழாதடா, டேடிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, அழாத, இங்கே பாரு, என்ன நடந்தாலும் ஒய்யன்னு ஒன்று விட்டு, இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணான்னு நினைக்கிறேன் டேடி, ப்ளீஸ் வீட்டுக்கு போங்க அப்படின்னுட்டாங்க. சரி வா அப்படின்னு சொல்லி அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போனால் நீங்கள் அப்படியே டோர்கிட்டே நிற்பீங்க, டிட்டு வருவார் அப்படின்னு. ஸோ கார் வந்ததுமே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, டிட்டு அப்படியே ஓடி வராரு. சொன்னீங்களா, டிட்டு பேக்கு தான். ஏன்னா அவர் வளமையாகவே ஸ்கூல் விட்டு வந்ததுமே பேக் உங்கள்கிட்ட கொடுத்துருவாரு டக்குன்னு. ஸோ வந்ததுமே ஹக் பண்ணிவிட்டேன், பேக்கை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு தான் உங்கள் கையை பிடிச்சிட்டு நடந்து போவார். ஸோ அப்போ நீங்கள் அதே மாதிரி பேக்கை வாங்க போகிறப்ப அவர் பேசாமல் உங்களை இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. சொன்னீங்களா, டிட்டு அப்படியே எனக்கு போய்ட்டு வாங்கின வந்துட்டு என்னமோ கோவமாக தான் இருக்கான். ஐயோ, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக அவங்க டீச்சரே என்கிட்ட சொன்னாங்க, ஒரு மாதிரி நமக்குள்ளே நடந்த சண்டையால் அவன் ரொம்ப அப்செட் ஆகியிருக்கான். அவனுக்கு இப்போது நமக்குள்ளே நடந்த பிரச்சனையே அவனுக்கு ஹைலைட்டாக தெரியுறது என்னென்னா, நீ 6 மாதத்தில் இங்கேருந்து போயிடுவ, அவனை விட்டு போன பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னா அவன் யோசிக்கிறான். ஏன்னா அவன் உன் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டான். 6 மந்தில் போயிடுவ அப்படின்றது தான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் வேறு பையெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தான், அவங்க தான் என்னை விட்டு போயிடுவாங்களே, நான் வச்சுருக்க அளவு கூட அவள் பாசமாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டே வந்தான். ஸோ அதான் அவனுக்கு என்னென்னா, அவனுக்கு ஒரு விஷயம் ஆழமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை பற்றி மட்டும்தான் யோசிச்சிருப்பான், வேறு எதை பற்றியும் யோசிக்க மாட்டான். ஸோ எப்போ நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்களா என்ன சொல்கிறீங்க? இதுக்கு தான் நான் சொன்னேன், அப்போவே சொன்னேன், நீங்கள் வந்து கேட்டு போய் நான் சொன்னேன், இப்படிலாம் இருக்க வேண்டாம், அவன் ரொம்ப அட்டாச் ஆகிட்டானா போச்சு கஷ்டம், அவனால் முடியாது அப்படின்னு. நீங்கள் தான் சமாளிச்சிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு சின்ன சண்டையில் அவன் இப்போ இந்த அளவில் இருக்குது. இதே நான் 6 மாதத்துக்கு அப்புறம் போன பிறகு அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் யோசிச்சு பாருங்கள். அதான் எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ என்னால் இவனை சமாளிக்க முடியலை. நீ போன பிறகு நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படியே நீங்களா இப்போ யோசிச்சு எதுவுமே ஆக போகிறதில்ல. உங்களால் அவன் தான் கஷ்டப்படுறான், இப்போ நானும் அவனை கஷ்டப்படுத்துகிறேன். பாவம் சின்ன பையன் சாப்பிட்டானா இல்லையா? இல்லை, ஸ்கூல்லையும் சாப்பிட்லையா? சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? நான் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்தேன், அதையும் அவன் சாப்பிடாம வச்சுருந்துருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்க. டிட்டு ரூம் விட்டு வெளியவே வரல. நீங்களா, டிட்டு ப்ளீஸ் டிட்டு, மம்மி சொல்கிறது கேளு டிட்டு, அங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு டிட்டு, ப்ளீஸ் டிட்டு, அம்மா கிட்ட நீ பேசலைன்னா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லி அலறீங்க. ஸோ டிட்டுவா அப்படியே எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, பேசாமல் அவர் அப்படியே படுத்துக்கிறாரு. சொன்னீங்களா அப்படி வாரீங்க அவங்க. சரி ஒன்றும் கவலைப்படாத, நான் பேசுகிறேன் அவன்கிட்ட, நான் பேசினேன்னு வைவேன் அவன் சரியாயிடுவான். எனக்கு அப்படி தோணலை நான் அப்படியே சொல்லி உங்கள் ரூமுக்கு நீங்கள் போயிட்டு உங்கள் பெட்டிலேருந்து நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டிங்க. சரிட்டாங்க. ஐயோ எப்படியா இப்போ இவங்கள சமாதானப்படுத்துவேன், எப்படி முடியலை அப்படின்னு நம்ம இருக்கப்போ. ஸோ ஈவினிங் ஆகுது, நைட் ஆகுது, நம்ம டாங் தான் இப்போ அவர் வந்து குக் பண்ணுறாரு உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து.
அவரைக்கு வந்து குக் பண்ணுறாரு. ஸோ இஷா இதை பார்த்துட்டு அவளுக்கு செம்ம கடுப்பு. அவளா அவங்க என்ன பண்ணுற நீ? பார்த்தா தெரியல, குக் பண்ணிக்கிறேன். யாருக்கு? நான் வெளியிலலாம் சாப்பிட்டேன், உனக்கு குக் பண்ணுறேன்னு யார் சொன்னா? ஒயனும் சாப்பிடல, டிட்டுவும் சாப்பிடல. ஸோ அதான் அப்புறம் ஒயன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கா, அதனால் அவளை குக் பண்ண வரல. இங்கே பாருட்டேன், ஒய்யனோட வேலை இங்கே இதெல்லாம் பண்ணுறேன் தான், உன்னோட வேலை கிடையாது, புரியுதா? இது வரைக்கும் நீ எனக்கு இதுமாதிரி குக் பண்ணிலாம் கொடுத்ததே இல்லையேட்டாவும். இப்போ என்ன புதுசா? இங்கே பாரு, நான் அது டிட்டுவுக்கு இப்போ நீ என்ன சொன்ன? அது ஒய்யனும் சாப்பிடலான்னு சொன்னேன், அப்படி தானே? இங்கே பாரு, அந்த ஒய்யன் இந்த வீட்டோட மெய்டு. ஸோ அவள் தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். விட்டா நீ ஒன்று பண்ணு, குக் பண்ணு, கொண்டு போ, அவளுக்கு ஊட்டி விடு, வாயெல்லாம் நல்லா அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தொடச்சி விட்டுட்டு, அப்படியே அவள் சாப்பிட்ட பிளேட்டை அப்படியே கொண்டு வந்து கழுவிடு, அப்படியே இரு அப்படின்ட்டு அவங்க பண்ணுவேன். அதில் எனக்கு என்னது பண்ணுவியா டவுன்? நீ என்ன அவளை பொண்டாட்டின்னு நினச்சிக்கிறக்கியா? ஆமாம், நான் தான் அன்றைக்கே சொன்னேனே, அவள் என் ஒய்ஃப் தானே டவுன். நீ அதுக்கு அன்றைக்கி ஏதோ கோவத்தில் தான் பேசினேன். ஆனால் அதானே உண்மை. நான் அவளை வெட்டிங் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், புரியுதா? வெட்டிங் பண்ணி. ஸோ அப்பாவே என் ஒய்ஃப் தானே டவுன். நீ என்கிட்ட சொன்ன 6 months தான் இருப்பாள். ஆமாம், அப்படி தான் சொன்னேன். ஆனால் அவள் என் ஒய்ஃப், லைஃப் லாங் என் கூட இருக்க போகிறான். ஸோ அப்படின்னா நான் நீ அப்போது சொல்லு. ஓ சார் 2 வச்சு ஓட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஓகே, அதான் உங்களுக்கு லேஸே. உங்களுக்கு ஈஸியான வேலை தானே 2 பேரை வச்சு ஓட்டுறது, இல்லை? அப்படியே வந்துட்டாங்க, வாய மூடு. இங்கே பாருட்டாங்க, டிட்டுவுக்கு இதுவும் தெரியக்கூடாதுன்னு நீ பண்ணது இங்கே பாரு, போதும். இஷா, இப்போதைக்கு நீ இதெல்லாம் எதையுமே பேச வேணாம். அப்படி ஏதாவது பேசின நீ இங்கே பார், அந்த மியூருக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. ஸோ அந்த மியூர் பேரை கூட எடுக்காத இஷா, பேரை கூட எடுக்காத. இங்கே பாரு, உனக்கு நல்லா தெரியும், இது நாள் வரைக்கும் டிட்டுவுக்கு நீ எதுவுமே பண்ணலை, அவனுக்கு கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே நீ கொடுக்கல. இங்கே பாருட்டு, அவன் எவ்வளோ ஒருத்துக்கு கிடச்ச பிள்ளை என்னாலலாம் அதுக்கு அம்மாவா? இங்கே பாரு, வாய் மூடுறி. யாரோவா? அவன் என் பையன்டி, என்னோட பையன், புரியுதா? ஆமாம், உங்ககிட்ட நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண தப்பு தான். என் டிட்டுவுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன்னு நினச்சதாண்டி ஒன்றை வெட்டிங் பண்ணேன், அதுதான் நான் பண்ண தப்பேன். அடையே விஷயமா? பரவாயில்லையே, இவ்வளோ தூரம் பேசுகிறேன், இப்படிலாம் நீ பேசவே மாட்டேன். ஆனால் அவள் அப்படி பேச வச்சிட்டால, ஏன்னா இப்போது டிட்டுவுக்கு ஒரு நல்ல அம்மா கிடச்சிட்டா, அதானே? ஆனால் நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன்ல. இங்கே பாரு இஷா, இப்போதைக்கு நான் இதை பற்றி எதுவுமே பேச வேணான்னு பார்க்குறேன். இங்கேருந்து நீ முதல்ல கிளம்பு, புரியுதா? ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுக்கு போகிறேன். இதுக்கப்புறம் நான் ஏன் இருக்கணும்? அடையோ, இங்கே பாரு, நான் ரூமுக்கு போக சொன்னேன், வேறு எங்கேயும் இல்லை. அது நீ சொல்லக்கூடாது. எங்கே போகணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வேலை ஏதோ அதை பாரு அப்படியே நம்ம சொல்லி இஷா அப்படியே போயிடா சொல்லிட்டாங்க. ஓ மை காட், இவளை சமாளிக்கிறதுக்கே தனி ஃபோர்ஸ் ஒன்று வேணும் போல். ஐயோ, இவங்களை வேறு இப்போ சாப்பிட வைக்கணுமே அப்படியே நம்ம சொல்லிவிட்டு அப்படியே சாப்பாடெல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டு அப்படியே டிட்டுவுக்கு சரி ஃபஸ்ட்டு டிட்டுவை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய்ட்டு, டேய் டிட்டு கண்ணா, டேய் சாப்பாடுடா, எனக்கு ஒன்று வேணாம் டேடி, நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கலை. அப்படியே டேய் அது சரி, இந்த ஒயனை சரி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒயன் அப்படின்னு சொல்லி அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்கு வராதே. ஒயன் சாப்பாடு அது எனக்கு வேண்டாம், டிட்டுவே சாப்பிடல, அந்த பையனுக்கே பசி இல்லைல்லப்போ எனக்கு என்ன பசி வேண்டி இருக்குது, எனக்கு சாப்பாடு வேணாம். அப்படியே எது நீயுமா? இங்கே பாரு, அவன் தான் சின்ன பையன், அவனுக்கே பசி இல்லை, நான் ஏன் சாப்பிட, எனக்கு வேணாம் டிட்டு வேணாம். அப்படியே அங்கிட்ட போய்ட்டு அவங்க, டே டிட்டு நீ சரி வந்து சாப்பிட்றா, அப்படியே எனக்கு வேணாம் டேடி. டேய் கஷ்டப்பட்டு மாங்கன்னு நின்று சமைச்சிருக்கேன்டா, கொஞ்சமாவது வந்து அதை டேஸ்ட்டு சரி பாருடா. அப்படியே வேணாம்
எனக்கு சாப்பாடுலாம் ஒன்று வேணாம் அப்படியேங்கிட்ட வந்துட்டு அவங்க உங்ககிட்ட வந்துட்டு என் ப்ளீஸ் நீ அதை வந்து சாப்பிட ப்ளீஸ் அப்படியும் எனக்கு வேணான்னு சொல்கிறல எனக்கு வேணாம் அப்படியே அங்கே போய்ட்டு மறுபடியும் அங்கேயும் இங்கேயும் மாறி வந்து அவரால் முடியலை. ஸோ தாங்க ஐடியா ஓகே டிட்டு அப்படியும் என்ன டாடி ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாதா ஏன் இப்படி தொல்லை பண்ணுறீங்க போங்க இங்கேருந்து அப்படியும் சரி ஓகே. ஆனால் என்ன ஒரு சார் சாப்பிடாம இருக்கனால அவங்களோட அம்மாவுக்கும் வேணான்றாங்க. டிட்டு சாப்பிட்டாதான் அம்மா சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. பாவம் அவங்களும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை, தண்ணி கூட குடிக்காமல் இருக்காங்க. ஆனால் யாருக்கு அவங்கள பற்றி கவலை? பரவாயில்ல நீங்கள் சாப்பிடாமலே இருங்க அப்படின்னு போய் சொல்லி போகிறாரு. உங்கள் ரூம் பக்கம் வராரு. டிட்டு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு என்ன ஒயன் சாப்பிட மாட்டியா? சரி அங்கே என்னன்னா டிட்டு அம்மா சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்றான். நீ என்னென்ன இப்படி இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அவன் மேலே அக்கறையே இல்லைல்ல? ஏன்னா உன் பையன் அம்மா சாப்பிட மாட்டேன்றான். அதெல்லாம் அவன் சின்ன பையன் வேறு, ஸ்கூலில் கூட சாப்பிடல, மார்னிங்லேருந்தே சாப்பிடல. என்ன பண்ணுறது? அவன் பாவம். எனக்கு ஒரு மாதிரி சரி ஓகே இனி ஓ விருப்பம், நான் போகிறேன்ப்பா, எனக்கு பசி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே போய்ட்டு அப்படியே அது டேபிளில் சேரில் உட்காந்து அப்படியே சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகுறாரு. ஸோ அப்படியே இருக்கும்போது அவர் அப்படின்னா சேர் இருக்கும், அந்த சேருக்கு பின்னாடி தான் அந்த 2 ரூம் இருக்கும். ஸோ அப்படியே என்ன பண்ணாருன்னா நம்ம டிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிடுறாரு. அந்த பக்கம் வந்து நீங்களும் வாரீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறீங்க. ஸோ டாங்க அப்படியே அவங்க 2 பேருமே திரும்பி கூட பார்க்கல, அவருக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் 2 பேரும் வாரீங்கன்னு. ஸோ அப்படியே சிரிக்கிறாரு. ஸோ அப்போது டிட்டு உடனே வந்து உட்காந்துட்டு இங்கே பாருங்கள் டாடி, நான் யாருக்காகவும் வரல, எனக்கு பசி வந்துடுச்சு அதனால தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. பேசாமல் அப்படியே வந்து உட்காந்து அப்படியே டிட்டுவை பார்க்குறீங்க. ஸோ டிட்டுவா டாடி பசிக்குது, நீங்களாம் குக் பண்ணீங்க அப்படியும்? ஆமாடா நான் தான் குக் பண்ணேன். இன்றைக்கி செத்த கதைடா, இவர் சாப்பாடு சமைச்சு எங்களை வச்சு டெஸ்ட் பண்ணுறாரோ. டாடி வேறு ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கமா? ஏன் நான் கஷ்டப்பட்டு அது கேஸில் நின்று சமைச்சு கொண்டு வந்து வச்சா நீ என்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற? அப்போ இதெல்லாம் யார் சாப்பிட்றது? அப்படின்னு இருக்கு டாங்க. அப்படியே நீங்கள் எழுந்து அவருக்கு சாப்பாடு போட போகிறப்ப அவர் உங்கள் கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு நீ இரு, நான் இன்றைக்கி ஃபுட் சர்வ் பண்ணுறேன். இல்லை அதெல்லாம் வேணாம், நானே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ இரு அப்படின்னு சொல்லி அவர் உங்களுக்கு சாப்பாடை கொடுக்குறாரு. ஸோ இங்கே டிட்டுவுக்கும் போடுறாரு, டேவும் கொஞ்சம் போட்டுக்கிறாரு. சாப்ப டிட்டு அப்படியே உங்கள் பிளேட்டை பார்க்குறாரு, நீங்கள் டிட்டுவோட பிளேட்டை பார்க்குறீங்க. ஸோ 2 பேருமே என்னென்னா யார் முதல்ல சாப்பிட்றது அப்படின்னு, ஏன்னா நீங்கள் டிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்துக்கிருப்பீங்க, டிட்டு நீங்கள் சாப்பிட்ணுன்னு பார்த்துக்கிருப்பாரு. ஸோ டாங்க அப்படியே 2 பேரையும் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நம்ம அப்படியே பார்த்துக்கிருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கே புரிஞ்சது, சரி டிட்டு நம்மளுக்காக தான் பார்த்துக்கிருக்கான், நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு டிட்டுவுக்கும் புரிஞ்சிருது. மம்மி நமக்கிட்ட பார்க்குறாங்களோ, சரி அப்படின்னு சொல்லி 2 பேருமே சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஸோ டேங்க்கு அப்போ தான் அப்பாடா அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே சாப்பாடு வாயில் வச்சதும் அப்படின்னு சொல்லி டேங் ஃபேஸை பார்க்குறீங்க. டிட்டு அப்படியே டேங்கோட ஃபேஸை பார்த்துட்டு டாடி இந்த சாப்பாடு இது ஏண்டா நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா? அப்படியும் சூப்பராக இருக்குது டாடி, எங்கே நீங்கள் சாப்பிடுங்க அப்படியும் கஞ்சிரு அப்படின்னு சொல்லி அப்படியே சாப்பிட்டு வாயில் வச்சான். உப்பான உப்பு. ஸோ டாங்க தூ 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 இது என்ன இவ்வளோ உப்பாக இருக்குது, எங்களை கேளுங்க, நீங்கள் தானே உப்பு போட்டீங்க, சீ நல்லாவே இல்லை அப்படியே. அது இஷா வந்தாளா, இஷா கிட்ட பேசிக்கிட்டே போட்டிங்களா உப்பு கூட, நல்லாவே இல்லை டாடி, ஐயோ வாயிலே வைக்க முடியல, நல்லா அப்போ தான் சாப்பிட்றது யாக் அப்படியும். ரொம்ப ஓட்டாதுடா அது அப்படியே, நீங்களா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் ஒரு தக்காளி டொமேட்டோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அதை அதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போது டாங்க என்ன பண்ண, இது போட்டால் உப்பு பெருசாக இருக்காது, விளங்கி கொள்ளாது. நிஜமாவா? ஆமாம், உப்பு கூட இருந்தால் இது போடுவாங்க,
ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போட்டு சாப்பிட்டு பார்த்தா கணக்கா ஓகேவாக இருக்குது. ஸோ டாங்க இப்போ சரியாக இருக்குது, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் சாப்பிட்றீங்க. சாப்பிட்ட பிறகு நம்ம டாங்க அப்பாடா ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு, சரி ஓகே இப்போ வாங்க 3 பேர் தூங்க போவோம் அப்படின்னீங்களா? இது 3 பேருமா? அது என்ன, நான் எப்படி டிட்டு கூட தான் தூங்கணும்? டிட்டு 11 மணிக்கு எழுப்பி கதை சொல்லு பாட்டு பாடுனுவான், எனக்கு அதெல்லாம் தெரியாது, உனக்கு தானே தெரியும், அப்போ நீ தான் வந்திருக்கணும். அதெல்லாம் இல்லை அது அப்படின்னு இங்கிட்டுவா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் அப்படியே இருந்து பழகிக்கணும். 6 மாதத்துக்கு அப்புறம் யார் எனக்கு சொல்லுவா? நீங்களா டாடி? நீங்கள் இப்போயே பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் நான் பழகிக்கிறேன், என்ன தேவையில்ல அப்படின்னு சொல்லி போகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் டிட்டுவா தேவா இவன் திருந்த மாட்டான் வயன் அப்படின்னு நீங்கள் பேசாமல் எழுந்து போயிடுறீங்க. சொல்லிட்டாங்க இவளும் திருந்த மாட்டான். டே ஆண்டவா இவங்க 2 பேருக்கு நடுவில் மாட்டேன் நான் படுறப்பாடு முடியலடா டே அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸோ ஐ மீன் டிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாரு. ஸோ அதே மாதிரி வளமையாக வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம டேங்கா ஏதோ ஒரு பிளான் மாதிரி போட்டுக்கிருப்பார். அந்த டைம்னு பார்த்து நம்ம டிட்டு ஸ்கூல் விட்டு வரும்போது டேங்க அப்படியே பார்த்து ஐடியா ரைட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது டிட்டு வந்துட்டு டாடி போவா அப்படியோ போகலாமே டே டிட்டு யாரா இதெல்லாம் அப்படியோ ஏட்டு பின்னாடியே வராங்க. அதுவா இவங்களாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு. ஓ ஃப்ரெண்ட்ஸா, உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸா? இல்லை இல்லை இவங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நல்லா பேசுவாங்க, நானும் தான், எனக்கு இவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியோ ஆமாம் அங்கிள் எங்களுக்கும் டிட்டுன்னு ரொம்ப பிடிக்கும், நல்லா பேசுவான், முன்னே தான் பேசவே மாட்டான், இப்போ எங்கள் குட்டியில் நல்லா பேசுவான், எங்கள் கிட்ட தான் விளாடுவான், சாப்பிடுவான், அதில் அவங்க அம்மா சமைச்சு கொடுக்குற சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியோ சரி ஓகே வாங்களே நம்ம எல்லோரும் இன்றைக்கி உன வீட்டுக்கு போகலாம் அப்படியும் இதுவா இது என் ஃப்ரெண்ட்ஸு நம்ம எங்கள் வீட்டுக்கா? ஆமாம் வீட்டுக்கு போகலாமா அப்படியும் அவங்க பசங்களா ஐயா அங்கிள் எங்கள் வீட்டில் தேடுவாங்களே அது என்ன, சரி ஓகே ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லி ஃபோன் பண்ணுறாருட்ட அவங்க எல்லாரோடைய வீட்டுக்கும். ஸோ வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி இப்படி தான் போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி ஓகே என்னாட்ட அவங்க பற்றி எல்லாருக்குமே பெருசாக தெரியும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டிட்டு டாடி இப்போ எதுக்கு அவங்கெல்லாம் கூப்பிட்டுக்குது, வேணாம் அது டே சும்மாடா, உன் ஃப்ரெண்ட்ஸு உன்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் தாண்டா கவனிச்சிக்கணும், என் பையனோட ஃப்ரெண்ட்ஸை நான் நல்லா பார்த்து வச்சுக்கணும்ல. ஸோ அவங்கள பற்றி தான் நான் கூப்பிட்டு போகணும், நீ வா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் என்ன தப்பு? எல்லாம் அது என்ன அப்படி எனக்கு போய்ட்டு டிட்டோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கிள் நாங்களும் வயன் நம்ம பார்க்கணும், உங்களுக்கு தெரியுமா? ஐயோ இந்த டெட்டோ வயனம்மா புராணமே தான், அதனால் நாங்களும் இன்றைக்கி பார்க்கணும், அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு டிட்டு சொல்லியிருக்கான். அப்படியோ ஓ அப்படியா, சரி ஓகே வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போனால் காரை ஸ்டாப் பண்ணதுமே நீங்கள் அப்படியே கார்டனில் அப்படியே ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் அப்படியே வாட்டர் போட்டு இருக்கும்போது எங்கிட்டேருந்து இந்த பசங்க எல்லாருமே வயனம்மா அப்படின்னு மாதிரி கத்துறாங்க. நீங்கள் உடனே திரும்புகிறீங்க. ஸோ அப்போது டிட்டு பேசாமல் அப்படியே நிற்கிறாரு, ஏன்னா அவர் தான் பேச மாட்டாரே. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு அம்மா நீங்கள் தானே வயனம்மா அப்படியோ நான் தான் நாங்களாம் டிட்டோட ஃப்ரெண்ட்ஸு. அப்படியா டிட்டோட ஃப்ரெண்ட்ஸ் தான்? ஆமாம் டிட்டோட ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம் நீங்கள் சொல்லி தான் அவன் எங்கள் கூடயெல்லாம் சேர்ந்தான், ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு அவன் கூட பேச பிடிக்கும், ஆனால் அவன் தான் பேச மாட்டான், இப்போ பரவாயில்ல. ஆமாம் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு டிட்டு ரொம்ப அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா அதெல்லாம் இல்லை, உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படியும் தேங்க்யூ அப்படியே அம்மா நீங்கள் அப்படியே சொல்லி அந்த பசங்க எல்லாருமே உங்கள்கிட்ட அவ்வளோ இதாக சந்தோஷமாக பேசியிருக்காங்க. நீங்களும் அப்படியே அந்த கார்டன்லேயே இருக்க அந்த பெஞ்சில் உட்காந்து அப்படியே பசங்களோட பேசியிருக்கீங்க. டிட்டு மட்டும் ஒரு ஓரமாக அப்படியே இருப்பார். அவர் அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு கொஞ்சம் பொசசிவ் வேறு ஆகுது. ஸோ டேக் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதே இருக்கா நம்ம பையன் அவள் தானே செய்யும், பொசசிவ்லாம் ஆகாமல் இருக்குமா? நம்ம அம்மாவை இன்னொரு பசங்க வந்து கொஞ்சிறப்ப அப்படி இருக்குன்னு இப்போ அவனுக்கு புரியும், இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் ஒரு பொண்ணா
அம்மா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தெரியுமா, நீங்கள் நிறைய கதையெல்லாம் சொல்லுவீங்களாமே, பாட்டெல்லாம் படிப்பீங்கலாம் திட்டு சொல்லியிருக்கான் நிறைய தடவை. அவன் ஸ்கூலில் வந்து அந்த பாட்டெல்லாம் படிப்பான், நாங்கள் கேட்போம், நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இதெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் சொல்லவே மாட்டாங்க தெரியுமா. அதோட டிட்டுவுக்கு மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்கலாம், அப்புறம் நிறைய கதை சொல்லுவீங்க, அங்கே இங்கேன்னு படிக்கிற டைமுக்கு படிக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவீங்களாம். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாம் படி 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 படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா. அப்படியா? டிட்டு டிட்டு நீ வேணா உன் அம்மாவை எனக்கு கூட்டிடுறியா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படியே டிட்டுவா எதே அப்படின்னு போய் பார்க்கும்போது நீங்கள் அப்படியே டிட்டுவை பார்க்குறீங்க, டிட்டுவா அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு போய் சொல்லிட்டு அங்கே பார்க்குறீங்க. சொல்லிட்டாங்க மெயின்டைன் பண்ணு அப்படின்னு போய் இருக்க போனீங்களா. அதில் என்ன ஓகே, இங்கே யாரும் எனக்கு அவ்வளோவா தெரியாதா, யாரும் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க, நீ ரொம்ப நல்லா பேசுகிற பாப்பா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு டிட்டுவா வந்துட்டு அப்படின்னு போய் பார்க்குறாரு. சொன்னீங்களா ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் வீட்டுக்கு வந்து உன் கூடயே இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே டிட்டுவோம். இன்னும் அப்படியே எனக்கு பையன்கிட்ட உள்ள ஒரு பையனா, இல்லை இல்லை அம்மா நீங்கள் என் கூட வாங்க, எங்கள் வீட்டில் உங்களை நல்லா பார்த்துப்பேன் நான், சரியா, தினமும் உங்களுக்கு நான் ஸ்டோரி சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கூட தினமும் பேசுகிறேன் அப்படின்னீங்களா. அப்போ நான் ஏதாவது கோவத்தில் திட்டுனேன்னா நீங்கள் என் கூட பேசாமல் இருப்பீங்களா. ஐயோ அப்படிலாம் இல்லை, முதல் நாள் கோவப்பட்டுனா அடுத்த நாள் பேசிடுவேன், அடுத்தா என்னால் அம்மா விட்டு இருக்கவே முடியாது, அதுவும் உங்களை மாதிரி அம்மா வாய்ப்பே இல்லை, அப்படிலாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுவா. அப்படின்னு போய் பார்த்து அவருக்கு அப்படி ஒரு கோவம் எரியுது அவருக்கு. சரி நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க, அவங்க அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பார். சரி ஓகே தான், இதோட நான் இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், பிடிச்சிருக்கான்னு தெரியல, பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் பாட்டு வேணும் அப்படின்னா மறக்காமல் ஒரு 25 லைக்ஸும் 15 கமெண்ட்டும் பண்ணிடுங்க. 15 கமெண்ட்டும் ஒரு ஆள் பண்ணாலே போதும், பரவாயில்ல என்ன ஒன்று பண்ணி விடுங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் பாட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள், அது வரைக்கும் டேட்டா.